வழக்கம் போல இன்றைய நிகழ்ச்சியில் ராசி மண்டலத்தில் 10வது ராசியான மகர ராசியை பற்றி நம்ம மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ராசி மண்டலத்தில் 10வது ராசி மகர ராசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஜென்ரல் குவாலிட்டிஸ், ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் சார். ஆமாம், அதனால் நான் 10வது ராசின்னு சொல்லலை, பட் 10வது ராசிக்குரிய தன்மைகளை சொல்லணும் இல்லையா, அதை சொல்லணும். இப்போது நம்ம ராசி மண்டலத்தில் இது 10வது ராசி. நீங்கள் சொன்ன மாதிரி 10 அப்படிங்கிறதே தொழில், கர்மம். கர்மம்னா இந்த இடத்துல என்னன்னா நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது. கர்மமே கண்ணாயினர் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்கிறாங்க இல்லையா. இந்த மகர ராசிக்காரங்கள் உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள். முதல்ல அப்படி தான் பார்க்கணும். அதாவது மகரம் அப்படின்னா அதோட அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வெள்ளாடு போட்டிருக்கோம், ஒரு இதில் சுறா மீன் போட்டிருக்கோம், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா முதலை போட்டிருக்கோம். இது என்னன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதோட அடையாளம் இருக்கும். இப்போது நம்ம நிலராசி அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. ரிஷபம் ஒரு நிலராசி, கன்னி ஒரு நிலராசி, அடுத்தது மகரம் ஒரு நிலராசி. இந்த 3 நிலராசிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் நிலம்தான். அப்போது ரிஷபம் அப்படிங்கிறது வேளாண்மை செய்யக்கூடிய அந்த வயல்வெளி கலந்த ஒரு நிலம். இது பார்த்திங்கன்னா கன்னி கொஞ்சம் வறண்ட நிலம், தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது வறண்ட நிலம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது சதுப்பு நிலம். பள்ளிக்கரணை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த மகர ராசியோட அடையாளம் இதை தமிழில் சுரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுறாமீனை போல் அந்த ராசி மண்டலம் காணப்பட்டதுனால இதுக்கு சுரவம் அப்படின்னு ஒரு பேர். அதாவது இந்த ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே ஆட்சி உச்சம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சனியோட சொந்த வீடுகள் 2, அதில் 1 மகரம் 2 கும்பம். அப்போ சனியோட வீடு அப்படின்னாலே இது உழைப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்க யாரை பார்த்தீங்கன்னாலும் அவங்க அவங்களோட வேலைகளை குடும்பமான வரைக்கும் அவங்களே பார்த்துக்கணும். அவங்களுக்கு அதாவது அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்காக காத்திருப்பாங்க 100 பேர். அதெல்லாம் கிடையாது, நான் வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்கல்ல, இது மகர ராசி. அதாவதுன்னா சனி ஆட்சி பெறுகிற ஒரு வீடு. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறுகிற ஒரு வீடு. 3வதாக குரு நீச்சம் பெறுகிற ஒரு வீடு. இந்த ராசியை பற்றி பார்க்கும்போது இந்த 3 கிரகங்களோட இயக்கம், அதாவது சனி ஆட்சி பெற்ற வீடு, செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு, குரு நீச்சம் பெற்ற வீடு, இந்த 3 கிரகங்களோட இயக்கம் தான் மகர ராசியோட இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போது சனி உச்சம் பெற்றது அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி வரைக்கும் உழைப்பை கைவிடவே மாட்டாங்க. என்ன தான் வசதி இருந்தாலும் சரி, என்ன தான் செல்வம் இருந்தாலும் சரி, அவங்க சில வேலைகளை அவங்களே தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட அவங்களுக்கு அவங்க வேலையை செஞ்சால் தான் திருப்திப்படும். முடிஞ்ச வரையில், முடியாதவங்களாக கூட அடுத்தவங்களுக்கு எப்போதும் நம்ம வேலையை இன்னொருத்தவங்க செய்யக்கூடாது. ஒன்று திருப்திப்பட மாட்டாங்க, இன்னொன்று அவங்களே செய்யணுங்கிற எண்ணம் அப்படி ஒன்று இருக்கும். அடுத்தது இப்படி பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த கீழ்நிலையில் உள்ள மக்கள், கீழ்நிலை மக்கள்னால் தப்பாக எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல சூப்பர்வைசராக இருக்கணும், நமக்கு கீழே ஒர்க்கர், நம்ம மேனேஜராக இருக்கணும்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க மக்கள். இவங்களை பற்றின ஒரு கவலையும் அவங்கள பற்றி அவங்க மேலே ஒரு அக்கறையும் இவங்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும். சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கள நாடி போகிறதுன்னு ஒரு செக்ஷன் நிறைய பார்ப்போம். இவங்க அப்படி இருக்காது. இவங்க தனக்கு கீழே உள்ளவங்களோட கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, இது தான் சனியோட தாக்கம்ங்கிறது. அதாவது தன்னோட நலத்தை மட்டுமே பெருசாக பார்க்காம கீழே உள்ளவங்களோட கஷ்டம், ஒரு சாதாரணமாக ஒரு நண்பராக இருந்து தனக்கு ஒரு உதவி செய்ய வந்தால் கூட சரி, அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியும், நம்மளோட பங்கு குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் மகர ராசியோட ஒரு கேரக்டர். அடுத்து செவ்வாய் உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. செவ்வாயை பற்றி தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பேசி தீர்த்தா சூரியன், தீர்த்துட்டு பேசுனா செவ்வாய்ங்கிறோம்ல. ஸோ இவங்களுக்கு தைரியத்துக்கு எந்த வகையிலுமே குறைச்சல் இருக்காது. அமைதியான மனிதர்கள். மோதி பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நின்று போராடுறது ரொம்ப கஷ்டம். அதே போல் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்கன்னா அது முடிகிற வரைக்கும் அந்த போராட்டத்திலேருந்து ஓய மாட்டாங்க. போராட்டம்னு சொல்ல முடியாது, அது முடிகிற வரைக்கும் என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, என்ன ரெக்வஸ்ட் வந்தாலும் சரி, மனசுக்கு சரின்னு பட்டு இதில் இறங்கிட்டாங்கன்னா பின்வாங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி யாராலும் ஒரு முடியாது அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கூட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க கூச்சப்படுவாங்க. அதை அவங்களுக்கு ஏதோ அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளிகள். இது மகர ராசியோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது குரு. குருங்கிறது நிதியை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா. குரு இந்த ராசியில் நீச்சமாகுது.
அதனால் பணம் தேவை, எல்லாத்துக்குமே பணம் தேவை தான். அதுக்குன்னு பணத்துக்காக என்னோட நோக்கத்தை மாற்றிக்க மாட்டேன்னு நிறைய பேர் செயல்படுவாங்கல்ல. கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்க இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. பணம் எல்லாத்துக்கும் தேவை தான், ஆனால் பணத்துக்காக நாம் இந்த மாதிரி மாற மாட்டேங்கிறாங்களே, இதில் நிறைய பேர் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இதுதான் மகர ராசியோட முக்கியமான பார்ட். மகர ராசிங்கிறதே உழைப்போட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. உழைக்கக்கூடிய எல்லாரையுமே எடுத்து பாருங்கள். இவங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம், சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லும்போது, சதுப்பு நிலம்ங்கிறது நீரும் நிலமும் சார்ந்த பகுதின்னு எடுப்போம். அப்போது ஒரு முதலை பார்த்திங்கன்னா நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும். அப்போ நீரிலும் நிலத்திலும் மாறி மாறி வாழக்கூடிய பறவைகள், விலங்குகள், இது எல்லாமே எடுத்திங்கன்னா இவங்களை எங்கே கொண்டு விட்டாலும் பழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி எவ்வளவு கடுமையான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இவங்க அதுவும் வாழறதுக்கு கூட தகுதி இல்லாத சூழலாக இருக்கும், மூச்சு கூட விடக்கூட முடியாத அளவுக்கு நெருக்கடியாக இருக்கும். இவங்க எங்கே கொண்டு விட்டாலும் அங்கேருந்து சமாளித்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி மேலே வந்துடுவாங்க மீன்ஸ் மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் அதுக்காக அதை யாரையும் குறைலாம் சொல்ல மாட்டாங்க. அது என்னதான் குறை சொல்லிட்டு இருந்தால் கூட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களோடையும் கலந்து வாழ தெரிந்தவர்கள், அது அவங்களோட இணக்கமாக இருக்கக்கூடியவர்களும் அவங்க தான். அந்த மாதிரி இந்த மகர ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு பல அடையாளங்கள் சொல்லும்போது, அவங்க வீட்டில் எலிகள் என்றைக்கும் குறையவே குறையாது. இப்போ கொசு நிறையா இருக்கிற வீட்டில் போய் என்ன சொல்ல, கொசு பண்ண வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் எலி பண்ண வச்சுருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு பார்க்குற இடங்களில் எலி கிராஸ் ஆகிட்டு இருக்கும். ரோட்டில் ஒரு எலி அடித்து தட்டினீங்கன்னா அது எல்லா வீட்டுக்கும் போகாது, யாராவது ஒரு வீட்டில் போவோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு மகர ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எலிக்கும் அவங்களுக்கு ஒரு நெருக்கமான இருக்கும். அவங்க என்ன தான் அடித்து விரட்டினாலும் அந்த எலியை அவங்களால கம்ப்ளீட்டாக ஒழிக்கவே முடியாது. அதே போல் அவங்க இருக்கக்கூடிய தெரு, அவங்க வசிக்கக்கூடிய இருப்பிடங்கள், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழகாக சமதளமாலாம் எங்கேயுமே இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு நீரோடை ஓடுற இடமா இருக்கும், இல்லாத நீரோடை ஏற்கனவே ஓடின இடமா இருக்கும். அந்த பன்றிகள் அங்கங்கே குறுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். ரெண்டாவது, இவங்க எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற இடம்னு சொல்லுவாங்க, நம்ம ஒன்னாந்துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இடங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். துணி துவைக்கிற சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நீர்நிலைகள் அப்படிங்கிறது மீன் பிடிக்கிற துறைமுகங்கள் மட்டுமே பார்க்கக்கூடாது. துணி துவைக்கிற இடங்கள் இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த லாண்ட்ரி கடை வச்சுருக்காங்கல்ல, அது இவங்க வீட்டில் ஒட்டி தான் நிறைய அமையும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று அட்லீஸ்ட் ஒரே ஒருத்தர் இந்த வண்டி மொபைல் லாண்ட்ரி மாதிரி போட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்களாவது இருப்பாங்க. அதே போல் இவங்களோட நல்லது கெட்டதுகளுக்கு அந்த சலவை தொழில் சம்மந்தப்பட்டவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இவங்க பெருசாக பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா ஒரு ராசிக்கு சில பேரை ஒதுக்கி சொல்லிட்டு வராங்க. அவங்க இவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனால் கூட இவங்க பார்த்து இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் போய் பேசுங்கன்னு முடிக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த சலவை தொழிலாளிகள் இவங்களை ஒட்டியிருப்பாங்க. துணி துவைக்கிற இடம் பக்கத்துலேயே இருக்கும். கண் எதுக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மேடு பள்ளங்கள், அந்த பன்றிகள்லாம் ஓடுற இடங்கள்லாம் இருக்கும். ஏன்னா பன்றியும் உழைப்போட அடையாளம் தானே. இந்த பூமி அதிகமாக தோன்றது பன்றி தானே, வராக அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மகர ராசிக்கு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில மகர ராசிக்காரர்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாடு போகிற வழியாக இருக்கும். நிறைய பேருக்கு சுடுகாடு அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணில் தெரிகிற மாதிரியும் இருக்கும். இது மகர ராசிக்கு இது பல்வேறு அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது மேக்சிமம் சொல்லும்போது கடும் உழைப்பாளிகள், எல்லா சூழ்நிலையும் இணக்கமாக பழகக்கூடியவங்க, கோவம் வந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஜென்ரலாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த மகர ராசிக்கும் மற்ற அந்த 12 பாவங்களுக்கும் உள்ள தொடர்புகளை பார்க்கும்போது, மகர ராசி அவங்களுக்கு 2ஆம் இடமும் பார்த்திங்கன்னா கும்பம், ரெண்டுமே மகரம் தான், ரெண்டுமே சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறோன்னா, சரள கணங்களுக்கு 2ஆம் இடம் மாரகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வருவோம். குடும்பத்தில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நிறைவு இருக்காது. ஒன்று குடும்ப உறுப்பினர்கள் மேலே இணக்கம் இல்லாமல் இருக்கா, இல்லை எல்லாரும் மேலேயும் அன்பாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கா, இல்லை வேறு ஒரு பிரச்சனைகளாக இருக்கிறதுனால அது 2ஆம் இடமே பாதகமாக மாரகமாக போனதுனால அதனால் குடும்பத்து சம்மந்தப்பட்ட ஈர்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்குன்னு அவங்க அதுக்காக கவலைப்பட மாட்டாங்க. இந்த அவங்கள யார் வெறுத்தாலும் சரி, அம்மா வெறுத்தாலும் சரி, அப்பா வெறுத்தாலும் சரி, அண்ணன் தம்பி வெறுத்தாலும் சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது மகர ராசியோட அதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி இல்லையா. அதனால் யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன மதித்தாலும் சரி மதிக்காட்டியும் சரி, என் கடமையை நான் கரெக்டாக செய்கிறேங்கிறத அவங்க செஞ்சே முடிச்சிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் குடும்பத்து மேலே ஒரு பற்று குறைவாக தான் இருக்கும், வேறு வழி இல்லாமல் வண்டி ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கோம். அடுத்து 3க்கும் 12க்கும் உரியது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால
பொதுவாக வந்து சகோதர வழிகளில் வந்து விரயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ சகோதரர் வெளிநாட்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே இருக்கிறவங்க வந்து இந்த சகோதரர்களோட பொதுவாகவே வந்து இவங்களுக்கு வந்து இணக்கமான உறவுகள் இருக்கிறது இல்லை. அப்புறம் வந்து இவங்க கடுமையான உழைப்பாளிகளாக இருந்தால் கூட முயற்சிகள் எடுக்கும்போது சில இடங்களில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடையே எடுப்பாங்க. அவங்க வேணாமா விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கும் இந்த பக்கம் 11ஆம் இடம். அப்போ செவ்வாய்ங்கிறதே வந்து சகோதர உறவுகள் தானே. அப்போ அந்த சகோதர உறவுகள் அதுவே பாதகமாக வர்றதுனால இப்போ ஏற்கனவே சொன்னது தான், அவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த சகோதரி உறவுகள் வந்து இவங்க என்ன தான் பாசமாக இருந்தால் கூட அவங்கள்ட்டேருந்து அந்த இணக்கமான ஒரு இது வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் குடும்பம், சகோதரம் இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இவங்க கடமையை மட்டும் செய்வாங்களே தவிர அவங்கள்ட்டேருந்து அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்கவும் முடியாது. எதிர்பார்க்கலன்னா அதுக்காக இவங்க வருத்தமும் போட மாட்டாங்க. அவங்க தலையில் அடிச்சுட்டு அவங்க போட்டு வேலையை அவங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து இயல்பான விஷயங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா செவ்வாய், அப்புறம் 11ஆம் இடத்துக்கும் அவர் தான். சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகங்கிறதுனால தாய் வழி உறவுகளும் பெரிய அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்காது. அடுத்தது தாயால் தேவையில்லாமல் நிலம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வாகனம், முக்கியமாக வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன தான் விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கினா கூட இவங்களால் வந்து அந்த பராமரிப்பு பண்ணுறது வந்து இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். விலை குறைந்த வகையில் வாங்கினாலும் சரி, இந்த காரோட ஆவணங்கள், நிலத்தோட ஆவணங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். என்ன தான் கவனமாக வச்சுட்டா கூட யாராவது ஒரு இடத்துல ஒரு பத்திரம் எழுதுகிறவங்களே ஒரு இடத்துல தவறு எழுதியிருப்பாங்க. அதுக்காக நம்ம திரும்ப அலையிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பத்திரங்கள்லாம் எங்கேயாவது வச்ச இடம் தெரியாமல் தேடிட்டு இருக்கிறது இதெல்லாம் இருக்குது. அதனால் ஆவணங்கள் இந்த மாதிரி நில விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக கவனமாக வச்சுக்கணும். ஆவணங்களை பத்திரமா வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வச்சோன்னு தெரியாத மறந்துட்டு தேடுறவங்க நிறைய பேர் மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இல்லாட்டி ரொம்ப அலட்சியமாக மழையெல்லாம் நனைய விட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் சுக்கிரன், 10ஆம் இடம் வந்து அதுவும் சுக்கிரன் தான். அதனால் கூடுமான வரையில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் சம்பாதிக்கிற வருமானத்தை வந்து இவங்க வந்து வாங்குகிற அளவுக்கு சில இடங்கள் இருக்குது. இவங்க வாங்கணும்னு விரும்ப மாட்டாங்க, அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த பிள்ளைகள் மேலான அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேக்சிமம் இந்த மகர ராசிக்காரோட பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க இருக்கிறப்பே சம்பாதிக்கிறது, அவங்க நல்லா இருக்கிறத மேக்சிமம் இவங்க பார்த்துருவாங்க. மகர ராசிக்காரர்கள் வந்து அந்த பிள்ளை வழிகளில் மேக்சிமம் குடும்பமான வரை 90% பேர் மனநிறைவு உள்ளவர்களாகவே இருப்பாங்க. அடுத்தது 6, 9 அப்படின்னு பார்க்கும்போது புதன் வருது. என்ன தான் சொத்து சுகம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் வந்து ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் என்ன தான் சிக்கல்கள் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நேராக போனோம் தட்டணும் தூக்கணும்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல தடங்கள் ஹர்டில் ரேஸ் ஓடி தான் சொத்துக்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே போல் கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். இவங்கெல்லாம் கடன் யாரு கேட்டாலும் கொடுத்துருவாங்க டக்குன்னு. ஆனால் டக்குன்னு கிடைக்குதே அப்படிங்கிறதுனால அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. அதிக வட்டிக்கு கடன் வாங்குறவங்க திருப்பி செலுத்த முடியாமல் தடுமாறுவாங்க. பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு வேலையும் சீக்கிரம் கிடைச்சிடும், கடனும் சீக்கிரம் கிடைச்சிடும். இது வந்து ஒரு இயல்பான விதி. ஆனால் கிடைக்கிற வேலை நமக்கு பிடிக்குதான்னு இவங்க யோசிக்கணும். அதனால் வேலையில் பாதிப்பு வரலாம். இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு திடீர்னு பண நெருக்கடி வரும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நாளைக்கு கொடுக்கலாம்னு நினச்சி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வட்டி கேட்பாங்க, அப்புறம் இவங்களை மிரள்ற மாதிரி இருக்கும். அதனால் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி இவங்களே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொடுங்க நான் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன்னு யாராவது கொடுத்தாங்களோ இவங்களும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களால அசலையே வசூல் பண்ண முடியாது, வட்டி எங்கே சேர்த்து வசூல் பண்ணுறது. அதனால் என்ன பண்ணணுன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஆவணங்கள் தெளிவாக எழுதி வைக்காமல் வாங்கவே கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா இது அவங்களுக்கு பாதிப்பு. நிறைய மகர ராசிக்காரங்களோட அனுபவம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நான் கஷ்டப்படுறேன், இதில் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா லோன் கிடைக்கும்னா அவன் கட்டாமல் விட்டுட்டான்னா நம்ம என்ன பண்ணுறதுலாம் யோசிக்க மாட்டாங்க. பாவம் வந்தது போட்டு கொடுத்துருன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால் மகர ராசிக்காரர்கள் வந்து கூடுமான வரைக்கும் எதுவாக இருந்தாலும் இந்த ஜாமீன் போடுற விஷயங்களை ரொம்ப யோசித்து தான் போடணும். போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் போடக்கூடிய சூழல்லாம் வரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்து, சரி லோனை வாங்கிட்டாங்களா, ஜாமீன் போட்டிங்களா, அவன் மாதம் ஒழுங்காக கட்டுறானான்னு கண்காணிச்சிட்டு இருக்கணும். இல்லாட்டி மொத்தமாக வரும், அவன் கையை விரிச்சிட்டு போடுவான், நம்ம ஜாமீன் போட்டவங்க மாட்டிப்போம். இது வந்து மகர ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் கொடுத்தாலும் வாங்கினாலும்
வரவு செலவு கணக்குகளை தெளிவாக என்ன சட்ட ரீதியாக எப்படி இந்த பத்திரம் பாண்டெல்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வாங்கிட்டு கொடுக்கறது எப்போதுமே மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. நம்ம இன்றைக்கி அர்ஜென்ட் தேவைங்கிறதுனால வட்டிக்கெல்லாம் ஆசைப்பட்டு பெரிய அளவுக்கு வாங்காமல் வங்கிகளில் எந்த அளவுக்கு பொறுத்து இல்லை அங்கீகரிக்கப்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நிதி நிறுவனங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் வாங்கினோம்னா நல்லாயிருக்கும். இவங்க ரொம்ப இறக்க சுபாவம் உள்ள ஆட்கள் தானே, இவங்க கொடுக்குறதுக்கு வட்டி வாங்க மாட்டாங்க. ஆனால் இவங்க யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அதை எப்படா திருப்பி செலுத்துறதுங்கிறது இவங்க போராடிட்டு இருப்பாங்க. இது மகர ராசியோட இயல்பான குணம். பொதுவாக சுருக்கமாக சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள். அடுத்தது எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான பங்கு அவர்களாக இருக்கும். பணம் வாழ்க்கைக்கு தேவைன்னாலும் பணமே வாழ்க்கை அப்படிங்கிற சிந்திக்கிற சிந்தனை அவங்களுக்கு இருக்காது. இறுதி வரை உழைக்கக்கூடியவர்கள். கூடுமான வரைக்கும் அடுத்து அவங்க தயவு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள். அதனால் இவங்க எங்கே எல்லா சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன போராட்டங்களாக இருந்தாலும் அதை விரும்பியோ விரும்பாமலோ அதை கடந்து அதுலேருந்து வெற்றி காணக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும். சார், இப்போ மகர ராசியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுவும் குறிப்பாக ஓய்வறியா உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கான நட்சத்திரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். தனித்தனியாக அவங்களுக்கு என்னென்ன சொல்லணும், ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத சொல்லுங்கள் சார். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தோட 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இது 3 இங்கே இருக்குது. அடுத்தது திருவோண நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தோட முதல் 2 பாதங்கள், அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இது மகர ராசியில் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரத்தை நம்ம தனுசு ராசி பார்க்கும்போதே சேர்த்து சொல்லிட்டோம். திருவோண நட்சத்திரத்துக்கு தமிழில் முக்கோல் அப்படின்னு பேர். முக்கோல்னால் நம்ம திரிசூலம் இருக்குது இல்லையா, கோயில்களில் சூலம் இருக்குது இல்லையா, அது மாதிரி இருக்கும். இன்னொன்று சன்னியாசிகள் கையில் ஒரு தண்டம்னு ஒன்று பிடிப்பாங்க. இந்த தண்டத்தை கையில் பிடிச்சிச்சா நமக்கு எந்த உறவுகளும் கிடையாது, நம்ம எல்லாத்துக்கும் பற்றற்றவர்கள். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நம்மளோட இதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சன்னியாசி துறவு இருக்குல்ல, இந்த கோல் மாதிரி இந்த வான்மண்டலத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சதுனால அதுக்கு முக்கோல் அப்படின்னு தமிழர்கள் முதல்ல அதுக்கு பெயர் சூட்டினாங்க. இந்த முக்கோலுக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது முழுக்க துறவை சொல்கிறது முக்கோல் அப்படிங்கிறது. இது மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 நட்சத்திரங்களுக்கு தான் திருங்கிற அடைமொழி உண்டு. ஒன்று சிவன் பிறந்ததுனால சிவனுக்குன்னு அந்த நட்சத்திரம்னு நம்ம வச்சுட்டு சிவன் பிறந்ததை சொல்லிட்டோம். அதனால் ஆதிரைக்கு திருவாதிரை பேர். இன்னொரு பக்கம் ஓணத்துக்கு திருவோணம்னு பேர். இன்னை வரைக்கும் இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் பெருமையாக கொண்டாடுறாங்கல்ல, அது பழைய தமிழ்நாடு தான். ஏற்கனவே இந்த மாவலிங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்தார்லே, அவன் நினைவாக இன்னைய வரைக்கும் மக்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியத்தில் இதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது. அப்போ அந்த ஓணம்ங்கிறது ஒரு அருமையான நட்சத்திரம் தான். அதாவது சிவனை நம்ம என்ன சொல்லுவோம், அபிஷேக பிரியர் அப்படிம்போம். சிவனும் எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஈஸ்வரனும் எலக்ட்ரிசிட்டி போர்டும் ஒன்றும்பாங்க. எப்போதும் ஹீட்டாகவே இருக்கும் அது. அதனால் அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவரோட ஹீட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவர் அப்படி இல்லை, இவர் ஜாலி மண்ணில் பெருமாள். இவர் அலங்கார பிரியர். இப்போ அபிஷேக பிரியருக்கும் அலங்கார பிரியருக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னைத்தானே அழகுபடுத்திக்குவாங்க. அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சியும் நம்ம வாழணும், எதுக்கு நம்ம துன்பப்படுத்திக்கிறது அப்படின்னு நினைக்கிறது திருவோண நட்சத்திரம். அப்போ திருவோணம் ஏற்கனவே சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா, அப்போ அழகுக்கும் குறைவு இருக்காது, அறிவுக்கும் குறைவு இருக்காது, க்ரியேட்டிவிட்டிக்கும் குறைவு இருக்காது, மனசஞ்சலத்துக்கும் குறைவு இருக்காது. அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் ரொம்ப இரக்க சுபாவம் ரொம்ப அதிகம். ஒரு திருடனை பிடிச்சி 4 பேர் கட்டி போட்டு அடித்தா கூட அங்கே போய் என்ன சொல்லுவாங்களாம், இருங்க அவன் என்ன சூழ்நிலையில் திருடனானோ பரவாயில்ல, அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சு அனுப்புனீங்கன்னா அவன் அதுக்கப்புறம் திருட மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி இறக்க சுபாவம் உள்ளது இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் இவங்களுக்கு இடது கையை பயன்படுத்துகிற பழக்கம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு. அதே மாதிரி பேசும்போது பார்த்திங்கன்னா மொபைல்லாம் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக நின்றுலாம் பேச மாட்டாங்க, ஜன்னல் அருகால் பக்கத்தில் நிற்பாங்க, கதவு பக்கத்தில் நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் அதிகமாக இருக்கும். அருகாலுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கும். எதாக இருந்தாலும் அவங்க அது பக்கத்தில் நிற்பாங்க. அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனை விட பார்த்திங்கன்னா வாசக்கால் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இவங்க தவறாமல் மிஸ் பண்ணாமல் போவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்களோட இதை பார்க்கணும். பொதுவாக அவங்க அழகாக இருப்பாங்க, ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆடம்பரம்ங்கிறது எப்படி இல்லை, அதாவது தூய்மையாக இருக்கிறது. அடிக்கடி குளிக்கணும் அவங்களுக்கு இல்லையா, குளிக்கணும், அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா படிக்கணும், அதாவது நிறைய விஷயங்களை பேசணும், அளவுக்கு அதிகமான இரக்கமும் உண்டு, இது எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ திருவோண நட்சத்திரங்கிறது ஒரு அருமையான நட்சத்திரமாக தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால தான் அதை நம்ம மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம்.
அவிட்டம்ங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் காக்கை அப்படின்னு பேர். காக்கை என்ன சொன்னோம், தனியாக உணவு உண்ணாது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களோட கேரக்டர் இருக்கும். எப்படின்னா அவங்கள எது கிடைச்சா கூட வந்து அவங்க வந்து ஒரு 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்கள் வந்து அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தனிமைப்பட்டு போய் எங்கேயும் ஒதுங்கி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எப்போதுமே கூட ஒரு குடும்பத்தோடு இருக்கணும், கூட்டு குடும்பமாக அம்மா அப்பாவோடு இருக்கணும், இல்லை நண்பர்கள் புடைசூட இருக்கணும், இப்படி வந்து அவங்க விரும்புவாங்க. அடுத்து இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் தானே. இவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா இந்த 10th அல்லது +2 படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பிரேக் வந்திருக்கும், இல்லை ஸ்கூல் மாறி இருப்பாங்க, இல்லை இப்போ 10th முடிச்சுட்டு +2 சேர்றப்ப பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கோர்ஸில் சேர்ந்துட்டு அப்புறம் மாற்றி சேர்றாங்கல்ல. இதெல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரம் நிறையா இருக்கும். பொதுவாக செவ்வாய் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம்னால இந்த 10th +2ல் பிரேக்கு இல்லை வந்து சேஞ்ச் ஓவர் இது ஏதாவது இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ குணம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து இந்த இவங்களுக்கு வந்து இயற்கையாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது ஊரில் சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க, தவிடு பானை கூட தங்க பானையாக மாறிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் அதை வந்து அவங்க எந்தளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க பொறுத்து அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சுயமரியாதைக்காரர்களாக இருப்பாங்க. எப்படி விரும்புவாங்கன்னா, இவங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு என்ன வேணாலும் கிடைச்சிட்டு போகுது, அதனால் நம்ம கிடைச்சா போதும்னு எடுக்கிறாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி அதை விரும்ப மாட்டாங்க. வேறு வழியே இல்லாட்டி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோட நிழலில் நிற்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. தன்னோட நிழலில் மற்றவங்க நின்றுட்டு போட்டோம், அடுத்தவங்கள சார்ந்து வாழறது, அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழறது, அடுத்தவங்க தயவில் வாழறது வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் விரும்ப மாட்டாங்க. இது அவங்களோட இயல்பான குணம். அப்போது பொதுவாகவே வந்து மற்றவங்களுக்கு வந்து நாம் ரோல் மாடலாக இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து நாம் கொடை பிடிக்குமே தவிர மற்றவங்க பிடிச்ச கொடையில் போய் நான் நிற்கக்கூடாது அப்படிங்கிற சுயமரியாதை அதிகமாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிற காலகட்டம் கட்டாயம் வந்தால் கூட வேறு வழி இல்லாமல் இருப்பாங்களே தவிர ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அடுத்து வந்து அந்த சுயமரியாதையோடு வாழறதுக்கான வாய்ப்பை தேடி வந்துடுற அளவுக்கு அவங்க அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த குணங்கள் அதிகமாக இருக்கும். இது வந்து அவிட்ட நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி. மகர ராசிக்காரர்களுக்கான பல சுவாரஸ்ய தகவல்கள் எங்ககிட்ட சொன்னீங்க சார். அதுவும் குறிப்பாக உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னீங்க. மிக தெளிவாகவும் அழகாகவும் எங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கும்பராசியை பற்றி பல சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.